ஆண்டவரே. அவர் சொல்ற பாருங்க, என்ன சொல்ல தெரியுமா? 11ஆம் வசனத்தில், நீ பயப்படாதம்மா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அம்மா வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லம்மா. வாயிலே வர மாட்டேன். சொல்லுங்க, உனக்கு வேண்டியபடி எல்லாம் சத்தமா. உனக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை தருவேன். உன் பசியை போக்குவேன். உனக்கு என்னெல்லாம் இல்லை அத்தனை உனக்கு தருவேன். ஆமே. உனக்கு வேண்டியபடி எல்லாம். இப்படி சொல்ல யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில்? வீட்டுக்கு சொல்லுவாரா? வீட்டுக்காரு உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் சொல்லுவாரா? பரவாயில்ல, பாக்கியவதி. நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? செய்ய மாட்டாங்களாம். நீங்கள் எப்படின்னு கேட்டேன். முயற்சி பண்ணுவோம். என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், முயற்சி பண்ணுவோம். வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு கொடுக்கும். உங்கள் அம்மா முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இப்போது அவங்களுக்கு உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. கொடுமை இதெல்லாம். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, பாஸ்டர் மீசை வைக்க சொல்லுங்க பாஸ்டர் முதல்ல அப்படின்னு. என்னங்க மீசை வைக்கணுமா? அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணிட்டேன், பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மீசை வை. இதெல்லாம் பொண்ணா பேயான்னு தெரில எனக்கு. நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். நான் இங்கே எடுக்கலை, அரியலூரில் வெஸ்லி வீட்டில் எடுத்தேன். இப்போ அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கோயம்புத்தூர். டேடி வாங்க வாங்க அங்கிளை பாருங்கன்னுச்சு. என்னம்மா எதுக்கு அங்கிளை பார்க்கணுன்னு? அங்கிளை பாருங்களேன். அந்த வீட்டில் தான் என்னுடைய முதல் அர்ப்பணிப்பே நடந்தது, அரியலூரில். அவர் வீட்டில் லெஸ்லி வீட்டில். அவர் ஒருவேளை ஞாபகம் இருந்தால் கேட்டுட்டு இருப்பார். சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்தேன், ஒரு மாதிரியா பார்த்தாங்க, ஆனால் பட்டிமன்றம் நடக்கவில்லை. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இதில் ஒன்று இருக்கும், புரியவே இல்லை. எல்லாம் சரியாக இருக்க, ஏதோ ஒன்று சரியாக இருக்கும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள், பெய்டால். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் 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 எல்லாம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப சூப்பர். சொல்ல போகிறீங்க தான் சூப்பர். கவனிங்க. நகோமி வாங்கின கடனை கூட இவ தான் அடைச்சா. இவளால் நகோமி ஆஸ்வதிக்கப்பட்டாள், நகோமியால் வாஸ்வதிக்கப்படலை. படிக்கட்டுமா? வசனம் படிக்கிறீங்களா? அந்த 8ஆம் வசனம் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். சரி, இது பெரிய சரித்திரம். இதில் என்னென்னா, அந்த ரூத்துக்கு சுதந்திரவாளி இருக்கானா? ஹலோ, ரூத்துக்கு சுதந்திரவாளி இருக்கிறான் இல்லை, அவளை திருமணம் பண்ணவன்.